ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் கேட்கக்கூடிய கேள்விகளை பார்க்கலாம். பால் கூட்டல் ஊறும் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் பாலூரும். வான் கூட்டல் ஒளி சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் வானொலி. கல் கூட்டல் தீது என்னும் சொல்லை சேர்த்து எழுத கிடைப்பது கக்ரீது. முக்கியமான கேள்வி, பார்த்து கொள்ளுங்கள். 4வது கேள்வி, களம் கூட்டல் ஏரி என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் களமேரி. பெயர் அறியா என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைக்கும் சொல் பெயர் கூட்டல் அறியா. நீள் உழைப்பு என்பதனை பிரித்து எழுத கிடைக்கும் சொல் நீள் கூட்டல் உழைப்பு. பாடான் திணை என்பதனை பிரித்து எழுத கிடைக்கும் சொல் பாடு கூட்டல் ஆண் கூட்டல் திணை. இதை நிறைய பேர் ஆப்ஷன் போட்டுருவீங்க, பாடான் கூட்டல் திணை அப்படின்னு எழுதிடுவீங்க. அது தவறு. பாடு கூட்டல் ஆண் கூட்டல் திணை. ஸோ இதுதான் சரியானது. எதிர்ச்சொல்லை எடுத்து எழுதுகள். அல் என்பதன் எதிர்ச்சொல் பகல். அல் என்பதன் பொருள் இரவு என்பது, அதற்கு எதிர்ச்சொல் பகல். ஸோ அல் என்பதன் பொருள் என்னன்னு கூட கேட்கலாம். அல் என்றால் இரவு என்பது பொருள்படும். எதிர்ச்சொல் ஐயம். ஐயம் என்பதன் எதிர்ச்சொல் தெளிவு. ஐயம் அப்படின்னா சந்தேகம் அப்படின்றது பொருள். அதோட எதிர்ச்சொல் தெளிவு. பொருந்தாத சொல்லை கண்டறிக. அகத்திணை அல்லாததை கண்டறிக. அதாவது அகத்திணை 5 அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அன்பின் 5 இந்த மாதிரிலாம் சொல்லுவோம். அந்த வார்த்தைகளை எல்லாம் சொல்லுவோம். ஸோ குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, இதை தான் அதை சொல்லுவோம். அப்போ காஞ்சி அப்படின்றது இதில் வராது. இதுதான் பொருந்தாதது. அடுத்த தவறான இணையை கண்டறிக. சிலை, வில், புல், பறவை, தெவ், பகைமை, சேர்ந்தன அப்படின்னா சேர்ந்தன. அதாவது இதில் ஒவ்வொன்று, இப்போ புல் அப்படின்னா பறவை அப்படின்றது பொருள், தெவ்னா பகைமை அப்படின்றது பொருள். ஸோ இந்த இதில் எது தவறாக இருக்குது, எந்தது பொருள் பொருந்தாமல் இருக்குன்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. சேர்ந்தன அப்படின்றது சேர்ந்தன அப்படின்ற பொருள் வராது, இது தவறு. அப்போ மற்ற 3மே சரி. இது மற்ற 3ல் இருக்கக்கூடிய இந்த கரெக்டான சொல் இருக்கனால அதை நோட் பண்ணி படித்து வச்சுக்கோங்க. அடுத்தது, கொற்றவை கிணறு, திருமால் காட்டாறு, முருகன் சுனைநீர், இந்திரன் செங்கழுநீர். ஸோ இந்த இதில் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, கருப்பொருள்கள் படிச்சிருப்பீங்க இல்லையா. ஸோ அதாவது எப்படின்னா ஒவ்வொரு நிலத்துக்கும், இப்போ குறிஞ்சி அப்படின்னா அதோடைய தெய்வம் யார் அப்படின்னா முருகன். இது மாதிரி ஒவ்வொன்றுக்குமே அதில் இருக்கக்கூடிய ஆறுகள், அதாவது நீர் ஆதாரங்கள் என்னென்னு படிச்சிருப்பீங்க. அதை வச்சு தான் இங்கே கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட் முருகன். முருகன்றது குறிஞ்சி நிலத்துக்குரிய தெய்வம். அதில் இருக்கக்கூடிய நீர் சுனை நீர். அடுத்து திருமால் தான் முல்லை நிலத்துக்கு. முல்லை நிலத்தில் காட்டாறு ஓடும். ஸோ அதுவும் சரிதான். அடுத்தது 3வது இந்திரன். இந்திரனுக்கு செங்கல நீர்னு கொடுத்துருப்பாங்க, நமக்கு தவறு. அடுத்து கொற்றவை கிணறு. ஸோ அப்போ பொருந்தாத இணை எதுன்னு கேட்டாங்க அப்படின்னா இந்திரன் செங்கல நீர் என்பது பொருந்தாதது. அடுத்ததும் பொருந்தாத சொல்லை கண்டறிக தான் கேட்டிருக்காங்க. விளம்புதல், செப்புதல், கேட்டல், மொழிதல். இதில் தவறானது கேட்டல். இது உங்களுக்கான கேள்வி. இதில் என்ன பொருந்தாமல் இருக்குன்றதை நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த கேள்வி பொருந்தாத இணை தான் கேட்டிருக்காங்க. அதில் தூறு பூத்தரின் அடிப்பகுதி. ஸோ மீனிங் வச்சு சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ.